உங்க மேல காவல்துறை பொய் வழக்கு போடுறாங்களா? அதிலிருந்து எப்படி தப்பிக்கிறது? அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். பொதுவா காவல்துறை ஒருத்தவங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் யாராவது ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்கன்னா, அந்த கம்ப்ளைண்ட்ட பேஸ் பண்ணி ஒருத்தவங்க மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி, அதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்ல வந்து கேஸ் நடக்கும். அதுக்கப்புறம் பனிஷ்மென்ட் இது எல்லாமே வந்து கோர்ட்டோட என்குயரிக்கு அப்புறம், அந்த ட்ரையலுக்கு அப்புறம் தான் வந்து ஜட்ஜ்மெண்ட்ஸ் வரும். ஸோ இது வந்து ப்ராசஸா இருந்தா கூட, சில சமயம் சில பொய் வழக்குகளும் வந்து காவல்துறையால் வந்து போடப்படுது. அப்படி பொய் வழக்குகளை போடும்போது நிரபராதியான நபர்கள் வந்து பல காலங்கள் வந்து அலைக்கழிக்கப்படுறதும், அவங்க மேல வந்து சில தண்டனைகளும், அவங்களுடைய வாழ்க்கை வீணாகி போறதும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறது உண்டு. சமீபத்துல இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதத்துல மதுரை பெஞ்ச், அதாவது மதுரை ஹைகோர்ட் பெஞ்ச் வந்து ஒரு முக்கியமான தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா, தஞ்சாவூர் பக்கத்துல உள்ள மதுக்குரை சேர்ந்த ஒரு நபர் மீது 2017ல அவர் மேல ஒரு கிரிமினல் வழக்கு வந்து பதியப்படுது. என்னன்னா, மறைஞ்சிருந்து அவர் வழிப்பறியில ஈடுபட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழக்கு வந்து அவர் மேல வந்து தாக்கல் செய்யப்படுது. ஆனா 2025 ஆகியும் அவர் மேல சார்ஜ் ஷீட் எதுவுமே ஃபைல் பண்ணல. எஃப்ஐஆர்லயும் அவர் பேர் வந்து சேர்க்கப்படல. ஆனா நேம் மட்டும் அவங்க இது பண்ணிட்டு அவங்கள அலக்கழிச்சு இது பண்ணிட்டு வந்திருந்ததுனால, அவருக்கு ஏற்கனவே இருந்த வேலையும் போயி, வேற எங்க வேலைக்கு போனாலும் இத ஒரு காரணமா காட்டி அவருக்கு வேலை வழங்கப்படுறதும் நிராகரிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இதனால கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளான அவரு மதுரை ஹைகோர்ட் பெஞ்ச அப்ரோச் பண்ணி அவர் முறையிட்டதுல நீதிமன்றம் வந்து இதுல தலையிட்டு, நீங்க ஏறக்குறைய 2017லேருந்து 2025 வரைக்கும் 8 ஆண்டு காலம் வந்து ஜென்ரலா ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணா 3 மாசத்துக்குள்ளார வந்து போலீஸ் வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி கோர்ட்ல சப்மிட் பண்ணணும். அப்படி பண்ணல அப்படிங்கிறப்ப 8 வருஷங்கிறது எக்ஸ்ட்ராடினரி டிலே. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்துல மனுதாரர் வந்து கடுமையா மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்காரு அப்படின்னு கருதி, இவரு வாழவே தகுதியற்ற நிலைமைக்கு வந்து காவல்துறை உருவாக்கி இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையினால, இவருக்கு அந்த மன உளைச்சலுக்கும் அவருக்கு ஏற்பட்ட இழப்பீடுகளுக்கும் 8 லட்சம் ரூபாய் இழப்பீடா வந்து சம்பந்தப்பட்ட அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு வந்து தமிழ்நாடு அரசு வழங்கணும்னும், அந்த அமௌண்ட்டை சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரியிடமிருந்து வசூல் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியும் ஒரு முக்கியமான உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்காங்க. உங்களுக்கும் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஃபால்ஸ் கேஸ் ஏதாவது போலீஸ் சைட்ல இருந்து போட்டிருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க சம்பந்தப்பட்ட ஹைகோர்ட்டை வந்து அணுகி ஒரு குவாஷ் பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணி அந்த எஃப்ஐஆரையும் நீங்க கேன்சல் பண்ண சொல்லலாம். உங்கள் கோரிக்கையின் மீது நியாயமான காரணங்கள் ஏதாவது இருக்கிற பட்சத்துல கோர்ட் தலையிட்டு அந்த பெட்டிஷனையே அந்த எஃப்ஐஆரையே வந்து குவாஷ் பண்றதுக்கு உத்தரவிடும். அது மட்டும் இல்லாம நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை அணுகி கூட உங்களுக்கான நிவாரணத்தை வந்து நீங்க கோரி பெறலாம். உங்களுக்கு இந்த மாதிரியான லீகல் ரைட்ஸ், ரெமெடிஸ்லாம் எப்படி கிடைக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.